பணம் அதிகம் இருக்கிறவனுக்கு அது ஒரு பயம், பணமே இல்லாதவனுக்கு அது ஒரு கவலை அப்படின்ட்டு ஒரு பாரசீக பழமொழி இருக்குது. நாத்தனாருடைய திருமண நாளுக்காக சாமி கும்பிட அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமத்தில் சுற்றிலும் வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, வேப்ப மரம் அப்படின்ட்டு இயற்கை புடைசூழ அந்த நடுவில் கோயில் அமைஞ்சிருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற வயசான 2 பெண்கள் தரையில் எதையோ தேடி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, வேப்ப மரத்துலேருந்து விழுற வேப்பம் கொட்டைகளை அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பொறுக்கி என்ன பண்ணுவீங்க? விற்கிறதுக்கா? நான் நீங்கள் சாப்பிட போறீங்கன்னு நினச்சேன். இது காசு எவ்வளோ கிடைக்கும்? காசு 70 ரூபாயும் போடுவோம், 60 ரூபாயும் போடுவோம். ஒரு கிலோக்கா? ஆமா, ஒரு கிலோவுக்கு. சரி சரி. அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க? அவிய வேப்ப எண்ணெயா? சரி சரி.